கடல்ல இருந்து இவ்வளவு தொலைவுக்குள்ள கட்டடம் கட்டக்கூடாது, உடனடியாக நீங்கள் எல்லாம் நகரப்பகுதிக்கு வாங்க, உங்களுக்கு மாற்று தாரோம், பட்டா தாரோம், இடம் தாரோம், சமவெளிக்கு பகுதிக்கு மாற்றணும் இப்படின்னு சொல்வது எப்படி பொதுவாக நம்மளால இயல்பா யோசிக்க கூட முடியாது. 100 ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய ஒரு முழு கட்டமைப்புடன் கூடிய ஒரு ஊர் அது. அந்த தேயிலை தோட்ட பகுதியிலிருந்து இப்படி மக்களை வெளியேற்றுவது, உசுரோட அவங்களை கொண்டு வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுறதா பெருசா இருக்கு. ஒவ்வொரு உசுரும் இங்க முக்கியம். அவர்கள் இறந்துட்டாங்க, அரசு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது. நாங்கள் நடைவினமாக வாழ போறோம். நாங்க உசுரோட இருப்போம், ஆனா குத்தி பேதலிச்சு வாழ போறோம். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கான சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஒத்த மனநிலை தான் இப்போ ஒவ்வொரு தொழிலாளியும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஆயிராதா, அரசு ஏதாவது அறிவிச்சிடாதா? கேரளால பாருங்களேன், காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி அரசு அறிவிக்குது. காலனி என்ற வார்த்தை நீ பயன்பாட்டில் இருக்காது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எனக்கு கிடைத்தது கல்வி. டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கொண்டு வந்த மண் இந்த 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 சமூக நீதி அரசு, இந்த திராவிட மாடல் அரசு தான் என்னைய படிப்பு வச்சது. எனக்கு இடஒதுக்கீடு மூலமாக சட்டக்கல்லூரிக்குள்ள இடம் கிடைக்க வைக்குது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில இன்னும் 4 ஆண்டு காலம் குத்தகை காலமே இருக்குது. அதாவது 99 ஆண்டு குத்தகை காலம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 1929 இருந்து இப்ப 2028 பிப்ரவரி வரைக்கும் அந்த குத்தகை காலம் இருக்கிற பட்சத்துல 4 ஆண்டு காலம் இன்னும் நிலுவையில் இருக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய, அந்த தேயிலை தோட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியான பிபிடிசி, அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன், காரணம் எதுவும் சொல்லலை, ஆனா தொடர்ந்து நடத்த விரும்பல அப்படின்னு சொல்லி கம்பெனியை மூடிட்டாங்க. 95 ஆண்டு காலம் நடந்துகிட்டு இருந்த கம்பெனி போன வாரம், அதாவது 14/6/24 முடிவுக்கு வந்தது. வேலையெல்லாம் கம்பெனியை நிறுத்திட்டாங்க. ஆனா இன்னும் மக்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கம்பெனி சைட்ல இருந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த கம்பெனியை மூடிட்டு இங்க இருந்து போறதுனால ஒரு கருணை தொகையாக தலா 1.25 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதுல எல்லா தொழிலாளியும் கையெழுத்து போட்டுட்டாங்க. வேற வழியே இல்லை. இன்னைக்கு நிலைமைக்கு அதில் கையெழுத்து போட்டு வாங்குறதை தவிர அந்த மக்களுக்கு, அந்த தொழிலாளிகளுக்கு வேற மார்க்கம் இல்லை, வேற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அந்த தொகையும் கிடைக்கலன்னா நாங்க எங்க போறதுங்கிற ஒரு இதுல, எங்க கிடைக்காம போயிருமோங்கிறது ஒரு பக்கம். அந்த கம்பெனி தொடர்ந்து வேறு வேறு அழுத்தங்கள் கொடுத்து, மிரட்டல் கொடுத்து, நிர்பந்தம் பண்ணி எல்லாத்திட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. வேற வழி இல்லாம எல்லாரும் கடைசி வரைக்கும் போடாம இருந்தவங்களும் கடைசி 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி கையெழுத்த போட்டுட்டாங்க. ஏன்னா அங்க உள்ள தேயிலை தோட்ட மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தினக்கூலி 453 ரூபாய். அந்த 453 ரூபாய் அப்படின்னு இருக்கும்போது அவர்கள் பார்வையில 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் என்பது ஏறக்குறைய 2 ஆண்டு அல்லது 2.5 ஆண்டினுடைய சம்பளம். ஒரு 2 ஆண்டு 2.5 ஆண்டினுடைய ஊதியம் மொத்தமா கிடைக்குதுங்கிறது அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளை பொறுத்தவரை அது மிகப்பெரிய தொகை அவர்களுக்கு. ஆனா நடைமுறையில் இருக்கக்கூடிய, சமவெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த தொகைக்கான அந்த தொகைக்கான மதிப்பு என்ன, ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அல்லது 3 லட்சம் ரூபாய்க்கான மதிப்பு என்னன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். அது அந்த அந்த 3 லட்சம் ரூபாய் வைத்து ஒரு மருத்துவமனைக்கு ஒரு சின்ன செலவுக்கு போயிட்டு வருவதற்கோ, ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரிக்கான செலவோ கூட சாத்தியப்படுத்த முடியாது அப்படிங்கிறது சமவெளியில் இருக்கக்கூடிய, பெரும்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அது தெரியும். ஆனா எங்களுக்கு வேற வழியே இல்லைங்கிறதுக்காக கையெழுத்து போட்டு அதுல 25 விழுக்காடு தொகையை முன்பணமாக பெற்றிருக்கிறாங்க. இனி 75 விழுக்காடு தொகைங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னா 7/8/2024 அதாவது 45 நாள், இப்ப இருந்து பார்த்தா 40 நாளுக்குள்ள கையெழுத்து போட்டு எல்லாரும் அந்த வீடையெல்லாம் பூட்டி, வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு, எஸ்டேட்ல இருக்கக்கூடிய குடியிருப்புல இருந்து எல்லா பொருளையும் எடுத்து, பொட்டி ஜாமா துணிமணி எல்லா பாத்திரம் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு பிள்ளை குட்டிகளோட அந்த லாரியில ஏற்றி சாவியை போய், அந்த வீட்டினுடைய சாவியை போய் கம்பெனி கிட்ட, அந்த நிர்வாகத்திட்ட கொடுத்தா அன்னைக்கு மிச்சம் உள்ள 75 விழுக்காடு தொகையே தருவோம் அப்படின்னு நிர்பந்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப மக்களை பொறுத்தவரை அந்த 75 விழுக்காடு தொகை, அதாவது இப்ப வாங்கின 50,000 வாங்கின 75,000 தவிர்த்துட்டு பார்த்தா இன்னும் ஏறக்குறைய ஒரு 1 லட்சத்துல இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. இந்த தொகைங்கிறது அந்த மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய தொகை. அதை அவங்க 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 நினைச்சு பார்க்க முடியாம 2.5 ஆண்டுகளுடைய மொத்த தொகையை இப்படி, அதுல நிறைய பேர் இந்த தொகையை, இந்த தொழிலாளிகள் நிறைய மொத்தமா கூட அவங்க வாழ்நாள்ல பார்க்காதவங்க, ஒரே நேரத்துல இந்த 2.5 லட்சம் ரூபாயை பார்க்காதவர்கள் கூட இன்னும் இருக்கிற சூழல்ல உயர்நீதிமன்றத்துல 2 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த மக்கள் தொடர்ந்து அங்க இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இப்ப இந்த மக்கள் தொடர்ந்து அந்த வனத்தில் இருப்பது வனத்திற்கு எந்த சிக்கலும் செய்கிறது அல்லது வனவிலங்கு மோதல் என்றோ சுற்றுச்சூழல் பிரச்சனை காரணமாகவோ எதுவுமே காரணம் சொல்லல.
அரசு இன்னைக்கு வரைக்கும் வாயை மூடி மௌனமா இருக்குது. அதிகாரிகள் எதுவுமே பேச மாட்டேங்காங்க. ஆனா பொதுவில் என்ன பேசப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னா, மக்கள் வெளியேறணும், வெளியேற வேண்டாம் இப்படிங்கிற விவாதம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு தொடர்ந்து அங்கேயே அரசு ஏற்று நடத்தணுங்கிற கோரிக்கை வலுப்பெற்றுட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் 4 ஆண்டு குத்தகை காலம் இருக்குது. அப்படி சூழல்ல ஒரு நிறுவனம் அங்க நடத்திக்கிட்டு இருந்த தேயிலை தோட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்த நிறுவனம் வெளியே போகுது. அதனால நீங்களும் வெளியே போங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு ஏற்புடையது அந்த வாதம்ங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கு, அந்த நிறுவனம் வெளியே போகுது. ஆனா மக்கள் இருக்காங்க, அங்க காடு இருக்கு, எல்லா விதமான வாழ்வாதாரமும் அங்க இருக்கு. சமவெளிக்கும் மாஞ்சோலிக்குமான வேறுபாடு சாதாரணமா புரியாது. ஏன்னா இப்போ மஜிரா கோட்ஸ்னு ஒன்று இருக்கு, மதுரையில எல்லாம் இருந்துச்சு, விகேபுரம் பகுதியில் இருந்துச்சு. அந்த மெஜிரா கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க தொழிலாளி இருந்தாங்க, நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது அந்த கம்பெனி மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாரும் வெளியே போனாங்க. இன்னும் சின்ன அளவுல தொழிலாளிகளை வைத்து கொண்டு அங்க வேலை நடக்குது. ஆனா அதை எஸ்டேட்டோட ஒப்பிட முடியாது. ஏன்னா மெஜிரா கோட்ஸ் நிறுவனத்திற்குள்ள யாரும் தங்கல, மெஜிரா கோட்ஸுக்குள்ள குடும்பமாக யாரும் வேலை பார்க்கல, மெஜிரா கோட்ஸுக்குள்ள தலைமுறையா அங்க யாரும் இல்லை. வீட்டுல அண்ணனோ அம்மாவோ தம்பியோ இப்படி யாராவது ஒருவர், குறிப்பாக ஆண்கள் மட்டும்தான் அங்க வேலை பார்த்த சூழல். எஸ்டேட் அப்படி கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய காடு, வனம், ஃபாரஸ்ட் அல்லது ரிசர்வ் ஃபாரஸ்ட், காப்பு காடு, இப்படி எல்லாம் பேச்சு வருவதற்கு முன்னாடியே 100 ஆண்டுக்கு முன்னாடியே அங்க மக்கள் கொண்டு போகப்பட்டாங்க. அரசுக்கு தெரிந்தே தான் கோவப்பட்டது, அரசுக்கு தெரிந்தே அங்க மக்கள் குடியமர்த்தப்பட்டாங்க, அரசுக்கு தெரிந்தே தான் அங்க மக்கள் வேலை வாங்கப்பட்டாங்க. அரசு அவர்களை சட்டப்பூர்வமா குடியேறிய மக்களாக அங்க அங்கீகரிக்குது, சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்கு. ஒரு நிறுவனம் இவ்வளவு காலமா 95 ஆண்டு காலமாக அந்த இடத்தை பயன்படுத்தி விட்டு திடீர்னு போகிறதுக்கு அனுமதிக்கிற அதே நிறுவனம், அதே அரசு, மக்கள் இவ்வளவு காலம் 95 வருஷம் இருந்தே அவர்களுக்கு என்ன மறுவாழ்வு அப்படிங்கிறத பேசணும் அப்படிங்கிறது அங்க உள்ள மக்கள் அல்ல அந்த மக்கள் அங்க பிறந்து வளர்ந்த எங்களை போன்ற எஸ்டேட் வாசிகளுடைய கோரிக்கையா இருக்குது. இந்த நேரத்துல 2 கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஒண்ணு வந்துட்டு மறுவாழ்வு. மறுவாழ்வு என்பது வேணுமா அப்படிங்கிறது வேணும் தான். ஆனா பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, அந்த எஸ்டேட் பகுதி தொடர்ந்து இயங்கணும், அரசே ஏற்று நடத்தணும். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, வால்பாறை பகுதியில் 1969ஆம் ஆண்டுல இருந்து ஏறக்குறைய 40-45 ஆண்டுகளாக தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் அப்படிங்கிற டான்டி இன்னும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அதன் அடிப்படை அதுல இந்த மாஞ்சோலியையும் சேர்த்து அரசு ஏற்று நடத்தணும். ஏன்னா அது வனமும் அரசு கையில தான் இருக்குது, சுற்றுச்சூழல் துறையும் அரசு கையில தான் இருக்குது, மக்களுடைய வாழ்வாதாரமும் அரசு கையில தான் இருக்குது. மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு கண்டிப்பாக செவிசாய்த்தே ஆகணும். ஏன்னா இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இப்ப இவர்கள் எல்லாம் வேலை, ஏன்னா இப்ப ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது என்ன, ஒரு தனியார் கம்பெனியை விட்டுட்டு போக வேண்டியதானே, அவங்க வேலையை அவங்க பார்க்க வேண்டியதில்லை, அரசுக்கு என்ன வேலைங்கிற ஒரு சாதாரணமா ஒரு கேள்வி எழும். இல்ல, அதுல என்ன முரண்பாடு, என்ன சிக்கல் இருக்குன்னா, இப்ப மீனவர் சமூகம் இருக்காங்க, கடலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள், மீன் பிடிப்பாங்க. அவர்களுடைய வாழ்வாதாரமே அந்த மீன்பிடி தொழில் தான். மீனின் தொடர்ச்சியான கருவாடு அல்லது மீன் ஊறுகாய், இது இப்படியாதான் இருக்கும். அவர்கள் சமவெளியிலிருந்து வேலைக்கு போறவங்களா இருக்க மாட்டாங்க, அந்த கடற்கரையோர கிராமங்கள்ல தான் அவங்க குடியிருப்பாங்க. அந்த கடற்கரையோர கிராமங்கள்ல இருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லாம் உள்ளெல்லாம் இருந்து சமவெளியில இருந்து அவர்கள் போறவங்களா இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு தான் இல்ல, கடலோரத்துல இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கு போனாலும் மீன்பிடி தொழிலை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் அன்றாட மக்கள் தான், அவர்களும் விளிம்பு நிலை மக்கள் தான். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கடலை மட்டுமே சார்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு நாங்க இந்த கடலை சுத்தப்படுத்த போறோம், கடல்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆக்கிரமிப்பு அகற்ற போறோம், கடல்ல இருந்து இவ்வளவு தொலைவுக்குள்ள கட்டடம் கட்டக்கூடாது, உடனடியாக நீங்கள் எல்லாம் நகரப்பகுதிக்கு வாங்க, உங்களுக்கு மாற்று தாரோம், பட்டா தாரோம், இடம் தாரோம், சமவெளிக்கு பகுதிக்கு மாற்றணும் இப்படின்னு சொல்வது எப்படி பொதுவாக நம்மளால இயல்பா யோசிக்க கூட முடியாது. ஏன்னா மறுவாழ்வு என்பது அந்தந்த மக்களுக்கானது, அவர்கள் வாழ்கிற சூழலை அப்படியே திருப்பி கொடுக்கறதுதான் பெரும்பாலும் மறுவாழ்வா இருக்க முடியும். இப்ப நிலம் இல்லைல்ல, உனக்கு நிலம் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இப்ப நான் இருக்கிற ஒரு வழக்கறிஞர், எனக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து நீ சென்னைக்கு வா அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு வா, உனக்கு இவ்வளவு வழக்கு தரோம் இவ்வளவுன்னா நான் போவேனா, நிச்சயமாக என் இயல்புக்கு போக மாட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சூழல், அதுக்காக இன்னும் சில வழக்கறிஞர்கள் போவாங்களான்னா போகலாம். ஆனா இது தனி மனிதர் சார்ந்தது. அப்போ ஒரு குழுவாக அங்க வேலை பார்க்கும்போது நீங்க இடப்பெயர்வு பண்ணுங்க, நீங்க சமவெளிக்கு வாங்க, உங்களுக்கு வேலை தரோம், உங்களுக்கு இடம் தரோம், பட்டா தரோம் அப்படிங்கிறது
வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்கள், பொது சமவெளியில இருந்து இருக்கக்கூடிய மக்களை போல அல்ல தேயிலை தோட்ட மக்கள். எப்படி நான் சொன்ன மாதிரி மீனவர்களை சமவெளிக்கு கொண்டு வந்தா எப்படி அவர்களால் அது அவர்களுக்கு மாற்றா இருக்காது, அது அவர்களுக்கு மறுவாழ்வா இருக்காது. வெறும் இடத்தையும் வெறும் வீட்டையும் வச்சுக்கிட்டு அவர்களால் இயல்பாக வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மீன்பிடி தொழிலும் மீனை சுற்றி இருக்கக்கூடிய தொழிலும், அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இதற்கு ஒத்த அதுதான் அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்டேட் மக்களுடைய வாழ்க்கை. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வு என்பது தேயிலை பறித்தல், தேயிலையை தயாரித்தல், தேயிலையை தூளாக்குதல், இப்படின்னு அவர்களுக்கு அங்க ஒரு 20-25 வேலை இருக்கும் காட்டுக்குள்ள. எல்லாமே தேயிலை பறிக்க அந்த இலையும் தேயிலை தூளாகிற வரைக்கும் அதை சுற்றியே தான் இருக்கும். வேறு வேலை என்பதே தெரியாது. அவர்களுக்கு மாற்றுங்கிற அடிப்படையில தரைக்கு கொண்டு வந்து, மலையிலிருந்து தரைக்கு கொண்டு வந்தா முதல்ல இந்த பருவநிலையே என் உடல்நிலை ஒத்துக்காது. அதுவே என் உடல் ஒத்துழைக்காது. எப்படி ஊட்டி மாதிரியோ கொடைக்கானல் மாதிரியோ பகுதியிலிருந்து ஒரு செடியை கொண்டு வேரோட அந்த மண்ணோட புடுங்கிட்டு வந்து நம்ம நகர பகுதியில வச்சா கூட அது முளைக்காது. எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஏன்னா அது அங்க இருக்கக்கூடியது. அதே மாதிரி மலையில சுவைத்த ஒரு சுவை பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்கா இருக்கட்டும், ஒரு பேரிக்காய் இருக்கட்டும், அல்லது ஒரு கேரட்டா இருக்கட்டும், பச்சைக்கு நம்ம அப்படியே வாங்கி சாப்பிடுவோம். மலைப்பகுதியில அது ஒரு பிடித்தமான உணவா இருக்கும். அது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரி இடங்கள்ல எல்லாம் அந்த பிரெட் ஆம்லெட்லாம் இருக்கும். இதெல்லாம் சாதாரண அங்க செஞ்சு தருவாங்க அப்பப்போ. அங்க சாப்பிடுகிற அதே சுவை, அங்க கிடைக்கிற அதே கொய்யாக்காய், பேரிக்காய், அதே கேரட்டினுடைய சுவை பார்த்தீங்கன்னா நாம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து மதுரை மாதிரியோ இல்ல திண்டுக்கல் மாதிரியோ இல்ல நகரப்பகுதிக்கு வச்சு சாப்பிட்டா அதே சுவை கிடைக்காது. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடியது. இதேதான் இங்க எஸ்டேட் மக்களுக்குமான வாழ்வு என்பதும், அங்க இருந்து கொண்டு வந்துட்டு உனக்கு மறுவாழ்வு தரேன் அப்படிங்கிறது அது நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரை மறுவாழ்வாக இருக்க முடியாது. நான் மனதார எனக்கு என்ன வாழ்வாதாரம்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? வெறும் இடமும் நிலமும் ஒரு மாற்று வேலை மட்டுமே இருக்க முடியாது. அப்ப எனக்கு தெரிந்த வேலை என்ன? எனக்கு தெரிந்தது என்பது, நான் இந்த அரசுக்கு சாத்தியப்படாத ஒண்ணு எனக்கு மிகப்பெரிய வேலையை கொடுங்க, அரசு பணி கொடுங்கிறது யாரும் அங்க கேட்கல. நாங்கள் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை தொடர செய்யறதுக்கு அரசு ஆவணம் செய்யுங்க, அரசு பரிசீலிங்க. அதுல என்ன, ஏன்னா எல்லா கட்டமைப்பும் இருக்குது. அங்க குழந்தைகளுக்கான காப்பகம் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு பள்ளிக்கூடம், உயர்நிலை பள்ளி இருக்குது, காவல் நிலையம் இருக்கு, மத வழிபாட்டு தலங்கள் இருக்குது, கல்லறை இருக்குது, குடியிருப்பு இருக்குது, தபால் நிலையம் இருக்கு, கூட்டுறவு பண்டகசாலை இருக்கு, ரேஷன் கடை இருக்குது. ஸோ அது முழுக்க ஒரு 100 ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய ஒரு முழு கட்டமைப்புடன் கூடிய ஒரு ஊர் அது. அந்த தேயிலை தோட்ட பகுதியிலேருந்து இப்படி மக்களை வெளியேற்றுவது, உசுரோட அவங்களை கொண்டு வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுறது. அவங்க நடைபெணமாக தான் இருப்பாங்க. இப்போ விபத்து வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தியரி இருக்கும். ஒருவர் உயிரோடு இருக்கும் போதும் அவர் எப்போ இறந்ததாக கருதப்பட்டு அவருக்கு கூடுதல் தொகை, இழப்பீட்டு தொகை கொடுக்கப்படும். அப்படின்னா அவர் 30 வயதா 35 வயதா 50 வயதாங்கிறது அல்ல. ஒருவர் ஒரு விபத்திற்கு முன்னாடி, ஒரு மோட்டார் வாகன விபத்துல மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை அந்த விபத்துக்கு பிறகு பார்க்க முடியாம இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் இறந்ததாக கருதிட்டு, அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் இறந்தது போல பாவித்து அவருக்கான இழப்பீடை அதிகமா கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெயிண்டர் இருக்கார், ஒரு ஓவியர் இருக்கார், அவர்களுக்கு கட்டை விரல் போயிருதுன்னு வைங்களேன். அவர் 45 வயது 50 வயது இருக்கும். அவரால் தொடர்ந்து இயங்க முடியும், தொடர்ந்து வாழ முடியும், வேறு வேலையும் பார்க்க முடியும். ஆனால் அவர் அது நாள் வரைக்கும் அந்த 48 ஆண்டு 50 ஆண்டு 55 ஆண்டு அவர் எதுல நிபுணத்துவம் பெற்றிருப்பார், எதுல ஸ்கில்லா இருப்பார்னா அந்த ஓவியத்துல ஸ்கில்லா இருப்பார், அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையில ஸ்கில்லா இருப்பார். அதே மாதிரி ஒரு பொற்கொள்ளர் இருக்கிறார், அவருக்கு கண்ணு ஒரு பார்வை போயிருது. ஒரு ஓட்டுநர் இருக்கார், கண்ணு ஒரு கண்ணு போயிருது. இப்ப நான் வழக்கறிஞர், எனக்கு நாக்கு போயிருது இப்படி வச்சுக்கோமே. நாக்கு அரசு அறிவித்திருக்கிறபடி பாத்தீங்கன்னா 10 விழுக்காடு தான். ஒரு நாக்கு ஒருவர் இழந்துட்டா அவருக்கான இழப்பீடு விழுக்காடு என்பது 10 தான். ஆனா என் தொழில் சார்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் வழக்கறிஞரா இப்ப இருக்கிற போது என் தொழில் சார்ந்து அது 100 விழுக்காடு இழப்பு எனக்கு. ஏன்னா என்னுடைய அனுபவம் என்பது வழக்காடுவது மட்டும்தான். இந்த வழக்காடுவதற்கு என்னுடைய இந்த 43 ஆண்டு காலத்துல ஏறக்குறைய 25 ஆண்டு காலம் சட்டம், அதை சார்ந்த படிப்பு, அது சார்ந்து இருக்கும்போது என் கடந்த கால அனுபவங்கள்லாம் தொகுத்து பார்க்கும்போது என்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை நான் வழக்கு நடத்துவதற்கும் இந்த துறை சார்ந்தும் அனுபவத்துல நிபுணத்துவம் பெற்றிருக்கேன். இப்போ சட்டப்படி எனக்கு 10 விழுக்காடு தான் நாக்கு போனா இழப்பீடு. ஆனா யதார்த்தத்துல நான் 100 விழுக்காடும் இழந்தவன். ஸோ அப்படின்னா அந்த மாதிரி விளக்குல என்ன பண்ணுவாங்கன்னா 100 விழுக்காடு இழப்பாக பாவித்து அந்த இழப்பீட்டை அதிகமா கொடுப்பாங்க. அதே மாதிரி தேயிலை தோட்ட மக்கள்
வேற வேலை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வேற வேலை என்பது அது சமமானதா, அவங்களுக்கு தெரிந்த வேலையா? அவங்க வந்து இங்க வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க தெரியாது, இங்க வந்து கல் உடைக்க தெரியாது, இங்க வந்து எனக்கு எனக்கு தெரிந்த தொழில் தான் நான் வேணும்னு யார்ட்டையும் யாரும் கேட்க முடியாது. அப்படி யாரும் அதுல நான் எனக்கு அதுல தெளிவா இருக்கேன். ஒரு எனக்கு எனக்கு இந்த வேலை தான் தெரியும், அந்த வேலையை கொடு அப்படிங்கிறது. இன்னொருத்தர் கிடைக்கிற வேலையை இன்னொருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை புடுங்குறதோ, அதில் ஆக்கிரமிப்பு செய்வதோ, அதுல எனக்கு பங்கு கேட்கறதுக்கோ நான் இங்க வரல. தேயிலை தோட்ட தொழிலில் அதை மட்டுமே தெரிந்து அதை தலைமுறை தலைமுறையாக நாங்க செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க சூழல்ல இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 600 தொழிலாளி இருக்காங்க. அரசு ஒருவேளை அதை ஏற்று நடத்துகிற பட்சத்துல இது வந்து 600ங்கிறது 700 ஆகி 800 ஆகி 1000 ஆகி ஏறக்குறைய 3000 தொழிலாளி வரைக்கும் இந்த 1000 ஏக்கர் நிலப்பரப்புல வேலை பார்க்கக்கூடிய சூழல் வரும். 3000 தொழிலாளிங்கும் போது ஏறக்குறைய அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு 10,000 தொழிலாளிகள் குடும்பங்கள், ஒரு ஒரு 3000 குடும்பத்திற்கான வழிகோல ஒரு 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 வாழ்வாதாரத்துக்கு வழிகோடுற வாய்ப்பாகும். புதிதாக அரசு நிறைய திட்டங்களை உருவாக்கி, நிறைய நிறுவனங்களை உருவாக்கி, நிறைய தொழில் மையங்களை உருவாக்கிட்டு இருக்கிற சூழல்ல ஏற்கனவே தயாராக இருக்கக்கூடிய, இயங்கி கொண்டிருக்கக்கூடிய, இன்னைக்கும் நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தை அரசு ஏற்று நடத்துவதில் எனக்கு தெரிந்து அந்த குடிமக்களாகவும் இல்லை பொது பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு நான் வந்து அதுல நிபுணர் அல்ல, எது தேயிலை தோட்டம் நடத்துவதிலோ அல்லது நிறுவனங்கள் சார்ந்த. ஆனா ஒரு சாமானியராக பார்க்கும்போது எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடணும் இல்லை, ஆனா என்ன தடை இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்ப அந்த மக்கள் அங்க இருப்பதுதான் காட்டுக்கு அச்சுறுத்தல், அப்படி இல்லை. அந்த மக்கள் இருப்பதுதான் சிக்கல், அது இல்லை. ஒரு நிறுவனம் வேலை கொடுத்துட்டு இருந்த நிறுவனம் வெளியே போகுது, அதனால நீங்களே வெளியே போங்கிறதா இங்க சிக்கலா இருக்குது. இன்னும் 4 ஆண்டு குத்தகை இருக்குது, மக்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, மக்கள் அங்க இருக்கிறது தான் பாதுகாப்பும் கூட. 100 ஆண்டு கழித்து இன்னைக்கும் தேயிலை தோட்டம் அங்க உருவான பிறகு கூட 100 ஆண்டு கழித்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்க தென்னிந்தியாவிலேயே அதிக மழை பொழிகிற இடமா மாஞ்சோலையும் 4 முக்கும் ஊத்தும் குதிரை வெட்டியும் காக்காச்சும் தான் இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து கொடைக்கானலும் ஊட்டியும் வால்பாறையும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பின்தங்கி இருக்குது மழை அடிப்படையில. ஸோ அங்க தொழிலாளியை தவிர வேற யாரும் போகவும் முடியாது. தொழிலாளியும் தொழிலாளி சார்ந்த குடும்பங்களை தாண்டி அரசு பேருந்துல கூட இன்னைக்கு பயணிக்கிறதுக்கு வனத்துறை அனுமதிக்கிறது இல்லை. அப்போ இது எந்த விதத்திலையும் சீர்கேடை அடைய போறது இல்லை. ஸோ அந்த வனம் இருக்குது, அந்த வனத்துக்கு நடுவில் மக்கள் இருக்காங்க, தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. கூலி பெறாமல், ஊதியம் பெறாமல், சம்பளம் இல்லாமல் அந்த வனத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற வேலையையும் இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வனம் இன்னைக்கு வரைக்கும் மழையை கொடுக்குது, அந்த வனம் இன்னைக்கு வரைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்குதுன்னா நிச்சயமா அந்த மக்கள் அங்க இருக்கிறதுனாலதான் அந்த வனவிலங்குகளும் அங்க இருக்கக்கூடிய காடும் இன்னைக்கு உத்தரவாதம் படுத்தப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிகாரிகளுடைய பாதுகாப்பு பெருசு, வன அதிகாரிகளுடைய பாதுகாப்பு. ஆனால் மாஞ்சோலியை பொறுத்தவரை வன அதிகாரிகள் பாதுகாப்பினால மட்டுமே அங்க காடு இல்லை. அங்க தேயிலை தோட்டம் பறிக்கக்கூடிய அங்க இருக்கிற மக்கள், நாங்கள், எங்களுடைய வழிகள், எங்களுடைய மூதாதையர்கள் அல்லது எங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் நாங்க பாக்குற சூழல்ல நாங்கள் வனத்தை அந்த வனத்துக்கு பாதுகாவலராக அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். வேற வேலை தெரியாது, நாங்கள் வேற யாருக்குமான வேலையை அபகரிக்க விரும்பல, வேற யாருக்கான வேலையிலையும் பங்கு கேட்டு வரல. எங்களுக்கு தெரிந்த வேலையை செய்ய விடுங்க. ஒரு கம்பெனி போயிருச்சுங்கிறதுக்காக அரசு உன் கம்பெனி நீ போயிட்டு எனக்கு பொறுப்பு இல்லை, எனக்கு பங்கு இல்லைன்னு அமைதியா இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. அரசு அறிவிக்கணும், அரசு ஏற்று நடத்தணுங்கிற கோரிக்கை. இந்த நேரத்துல மறுவாழ்வு பத்தி பார்க்கும்போது அரசு ஏற்று நடத்தலைங்கன்னா மட்டும்தான் அந்த மறுவாழ்வுக்கான தேவையே வரும். அதனால இப்போ உயர்நீதிமன்றத்துல 2 வழக்கு தாக்கலாயிருக்கு. ஒரு வழக்கு எங்களுக்கான மறுவாழ்வு, இன்னொரு வழக்கு என்பது அரசே தொடர்ந்து தேயிலை தோட்டத்தை, மாஞ்சோலை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தை அரசு டான்டின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக எடுத்து தொடர்ந்து நடத்தணும். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். எஸ்டேட் வாசிகள்ல இருந்து வெளியில போனவங்க நிறைய பேர் இந்த வேலை உறுதிப்படுத்தப்படுது, உத்தரவாதப்படுத்தப்படுதுன்னா உடனடியாக திரும்புவதற்கும் வராங்க. அது மட்டுமல்ல, அது மக்கள் கோரிக்கை மட்டுமல்ல. இன்னைக்கு கூட திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராபர்ட் பயாஸ் அவர்கள் எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறாங்க. எஸ்டேட்ல மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படையிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில், தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா, அதாவது அரசு மாஞ்சோலி பகுதியை ஏற்று தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் சார்பாக நடத்தணும்னு அறிக்கை தங்களுடைய கோரிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. பத்திரிகையில வருது. நிறைய அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்தி கைதான அமைப்புகள் இருக்காங்க. பத்திரிகை செய்திகள் மூலமாக தங்களுடைய ஆதரவு, விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. மாஞ்சோலியினுடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம், கல்லிடக்குறிச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடையடைப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதியிலெல்லாம் மாஞ்சோலையை தொடர்ந்து அரசு ஏற்று நடத்தணும், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். இப்படி ஒரு 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 இயக்கமாக மாறி இது வெறும் சின்ன குழுவா இல்லை. இந்த மக்கள் ஏன்னா 650 பேர்
2000 குடும்பம். இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய எண்ணிக்கை. வெறும் எண்ணிக்கையை மட்டும் வச்சு பாத்திரக்கூடாது. ஒரு உசுறுனாலும் அது அரசு இன்னைக்கு 35 பேர் 30 பேருக்கு அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி அதுல கள்ளச்சாராயம் அருந்தி அல்லது வாந்தி பேதி எடுத்து அதனுடைய தொடர்ச்சியான்னு சொல்றாங்க பத்திரிகையில. இதன் காரணமாக பரவலாக சொல்லப்படுற கள்ளச்சாராயம் அருந்தி 30 பேருக்கு மேல இறந்து போன செய்தி இன்னைக்கு பெருசா இருக்கு. ஒவ்வொரு உசுரும் இங்க முக்கியம். அவர்கள் இறந்துட்டாங்க, அரசு போய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது. நாங்கள் நடைவினமாக வாழ போறோம். நாங்க உசுரோட இருப்போம், ஆனா குத்தி பேதலிச்சு வாழ போறோம். எங்க போறது, என்ன செய்யறது, அடுத்து எங்க குடியேறது எதுவுமே தெரியாம கேள்விக்குள்ளா இருக்கு. உசுரோட இருக்கதான் இங்க இருக்கு. ஒருவேளை நாங்களும் இதை மாதிரி அரசு கிட்ட போய் இப்படி ஆகிரும், இப்படி அதாவது இறந்தாதான் எங்களுக்கான இழப்பீடை பெற முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா உசுரோட இருக்கோம். இந்த உசுரோட இருக்கிற மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, குரலற்ற மக்களுக்கான உத்தரவாதத்தை அரசு கண்டிப்பா செய்து கொடுக்கணும். அதற்காக இன்னைக்கு 2 வழக்குகள் எஸ்டேட் மக்கள் சார்பாக தொடரப்பட்டிருக்கு. அந்த வழக்குல 7/8/2024க்குள்ள கம்பெனி சொல்லியிருக்கிற மாதிரி மக்களை வெளியேற்றுவதற்கு ஆன உத்தரவுக்கு தடை கொடுத்து அவர்களுக்கு தண்ணீரோ மின்சாரமோ அல்லது பொது போக்குவரத்தோ தொடர்ந்து இயங்குவதற்கான உத்தரவாதத்தினை அரசு செய்யணும். எந்த இடையூறும் செய்யக்கூடாது. மக்களை அங்கிருந்து வெளியேற்ற எந்தவித நடவடிக்கையும் இப்போதைக்கு எடுக்கக்கூடாது, இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வரைக்கும்னு சொல்லி இடைக்கால தடை உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அதனால அரசு அவ்வளவு நாளைக்கு இல்லாம, ஏன்னா இப்ப ஏறக்குறைய 1 வாரம் ஆயிடுச்சு மக்கள் வேலை இல்லாம. இந்த மாதத்துக்கான ஊதியம் அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதத்துக்கான கூலி இல்லைன்னா அவர்களுடைய கேள்வி பெரும்பாடு. எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரேஷன் கடையில ஜாமான் கிடைக்காது, கீழேயும் போய் வாங்க முடியாது. மாதம் அன்றாடம் சம்பாதித்து 12,000 ரூபாய் வரைக்கும் 10,000 ரூபாய் வரைக்கும் உழைத்து 7,000 8,000 ரூபாய் கூலியாக பெற்றுதான் அவங்க அங்க இருந்து ஆகணும். இப்போ இந்த மாதம் 7,000 ரூபாய் அவர்களுக்கு இல்லை, 8,000 ரூபாய் அவங்களுக்கு இல்லைங்கிறது மிகப்பெரிய சிக்கல். 10,000 ரூபாய் அவர்களுக்கான ஊதியமா இன்னைக்கு இல்லைன்னா அரிசியில இருந்து பருப்புல இருந்து மளிகையில இருந்து எல்லாமே சிக்கலுக்குள்ள ஆவாங்க. எல்லாமே இல்லாம போகும். அதனால அரசு தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமுமே அங்க மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்துக்கான கேள்விக்குறி. மனதாலவும் உடலாலையும் அதே மாதிரி எல்லா விதத்திலையும் எண்ணங்கள்லையும் அந்த மக்கள் செதஞ்சு போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை. அரசு மட்டும்தான் இதுக்கு தீர்வா இருக்க முடியும். ஏன்னா இது தனியார் இடம் அல்ல, இன்னைக்கு நிலைமைக்கு அரசு இடம். அது சுத்தி 74,000 ஏக்கர் காடு. அந்த 74,000 ஏக்கர் காடுல இன்னைக்கு ஒரு 4,000 ஏக்கர் தான் அந்த அரசு அந்த தனியார் கம்பெனி கிட்ட இருந்துச்சு. அதுல 1000 ஏக்கர்ல தான் தேயிலை பயிரிடப்படுது. 500 ஏக்கர்ல குடியிருப்பும் மீதி கட்டடங்களும் இருக்குது. ஸோ ஏறக்குறைய 2,000க்கும் குறைவான ஏக்கர்ல தான் மொத்த பயன்பாடே இருக்கு. மீதி 72,000 ஏக்கருமே காடாக தான் இருக்கு, அடர்வனமாக தான் இருக்கு. இந்த 2,000 ஏக்கர் இடம் என்பது அப்படியே தேயிலை தோட்டமாக தொடர்ற பட்சத்துல அது ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய 600 குடும்பம் அல்ல, அது ஒரு 3,000 குடும்பங்கள் அவர்களை சார்ந்த குடும்பங்களுக்கான மறுவாழ்வா இருக்க முடியும். இப்ப அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு மகனாக பிறந்த நான் கடந்த ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி படித்து கல்வி காரணமா வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு கல்வி காரணமா இன்னைக்கு இந்த இடத்துல உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா நிற்கிறேன். ஆனா எங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் இது சாத்தியமா அப்படின்னா இல்ல. நிறைய பேர் கேள்வி என்னன்னா, எதுக்கு அங்கே இருக்கீங்க, மலையிலே இருக்கிறீங்க, உங்களை யாரு கட்டாயப்படுத்தினா, இறங்கி வாங்க, இங்க வாங்க வேலை பாக்குறீங்க, உங்களை யாரு பார்க்க மாட்டான்னாங்கிறாங்க. அதாவது இந்த ஊர்ல ஒரு வாடகை வீடு பெறுவதற்கு 4 ரெக்கமெண்டேஷன் 4 பரிந்துரை தேவைப்படுது. ஒரு வேலைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு கடையில நம்ம ஒருத்தர வேலைக்கு எடுக்கணும்னா யாராவது தெரிந்தவர் சொன்னாதான் முடியும். இப்ப நான் வழக்கறிஞரா இருக்கேன், எனக்கு ஒரு இளவல் வராரு, ஒரு ஜூனியர் வராருன்னா யாராவது தெரிந்த ஒருவர் எனக்கு பரிந்துரை செய்தால் வழியே நான் எடுக்க மாட்டேன். அப்போ இங்க எல்லாமே சிக்கலா இருக்கு. ஒரு வாடகைக்கு வீடு பெறுவதுல இருந்து அந்த வீட்டுல குடியிருக்கிறதுல இருந்து இப்ப நிலையா அங்க குடியிருக்கிற மக்கள் என்னவா ஆவாங்கன்னா, ஒருவேளை அங்கிருந்து வெளியேற்றப்படுற பட்சத்துல என்ன ஆகும்னா, அரசுக்கு சொந்தமான இடங்கள்ல பயன்பாட்டுல இல்லாத இடங்கள்ல குடியேறுவாங்க. பின்னாடி அதே மக்கள் இதே அரசுகளால் ஆக்கிரமிப்பாளர்களாக அறிவிக்கப்படுவாங்க. நீங்களாம் என்கோச்சர்ஸ், நீங்களாம் அரசு இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்க. எப்படி நிலையாக குடியிருக்கிற மக்களை தூக்கி வெளியே போட்ட பிறகு நாங்கெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களா பார்க்கப்படுவோம். நாங்க ஒன்றும் பெரிய மல்டி மில்லியனரோ கோடீஸ்வரர்களோ அல்ல. அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற தொழிலாளிகள் அன்றாடம் காட்சி. இன்னைக்கு வேலைக்கு போனா இன்னைக்கு எங்களுக்கு கூலி. முதல் முறையா தங்களுடைய ஆயுசுல அந்த தேயிலை தோட்டம் 98ல அந்த போராட்ட காலத்துல தவிர்த்து முதல் முறையா இப்பதான் 1 வாரம் வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊர்ல வேலை அங்கேயே இருந்துகிட்டு வேலை இல்லாம இருக்கிற ஒரு பெரிய பித்து பிடித்த மனநிலை தான். ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கான சிறையில இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஒத்த மனநிலை தான் இப்போ ஒவ்வொரு தொழிலாளியும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஆயிராதா, அரசு ஏதாவது அழிச்சிடாதா அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளையும் பிடிச்சி கையை காலை உழுந்துகிட்டு கெஞ்சி மன்றாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து மனு கொடுப்பதும் அவர்கள்ட்ட போய் கோரிக்கையை நேர்ல வைக்கிறதும் இப்படி ஒவ்வொரு குழுவா தங்களுக்கு தெரிந்த அறிமுகமான ஒவ்வொருத்தரையும் வச்சுட்டு போறாங்க. அதனால அரசு உடனடியாக செவிசாய்த்து
இந்த நீதிமன்ற வழக்கை மட்டும் பரிசீலித்து இதை கவனத்தில் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இல்லாம கூடுதலாக அந்த சம்பந்தப்பட்ட மக்களை அழைத்து பேசி அல்லது அவர்களுக்கான அதிகாரிகளுடைய அறிக்கையை மட்டும் வச்சு அரசு பரிசீலனை செய்யாம மக்களையும் அந்த மக்களுக்காக வேலை செய்யறவங்களையும் பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்கள் தரப்பு கோரிக்கை என்ன, அவங்க கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன, அதனுடைய தர்க்கம் என்ன, அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நியாயமான எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் பரிசீலித்து அறத்து உடனடியாக தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டத்தை, மாஞ்சோலை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் கீழே எடுத்து அந்த மக்களுக்கான மறுவாழ்வை உத்தரவாதம் செய்த வேண்டிய செய்தே ஆகணுங்கிறது அந்த எஸ்டேட் வாசியாகவும் இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் சார்பாக வழக்காடி வருகிற அந்த எஸ்டேட்ல பிறந்து வளர்ந்த ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியுடைய மகனாகவும் என்னை போன்ற எங்களுடைய தொழிலாளிகளுடைய சார்பான இது ஒரு குரல். அதனால உடனடியாக அரசு இதில் செவிசாய்க்க வேண்டிய தேவை இருக்குது. அரசை தவிர்த்து வேற மார்க்கமே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை எங்களுக்கு போய் மன்றாடுவதற்கும் கேட்பதற்கும். இப்ப துப்புரவு பணியாளர்கள் நகரம் முழுக்க இருக்கிறாங்க. அது சமூகத்துல எனக்கு தெரிந்து ஒரு வேலை அவமானகரமாகவும் இழிவாகவும் பார்க்கப்படுகிற ஒரு தொழிலை இன்னும் தலைமுறையா செஞ்சுட்டு வராங்க. பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் நகரத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. எங்களை மாதிரி மலையில இல்லை, மீனவர்கள் மாதிரி கடலுக்குள்ள இல்லை. ஆனா நாளைக்கே அவங்கள வாங்க, உங்க வேலையே உங்களை அவமானமாக்குது, உங்க வேலையே உங்களை இழிவாக்குது, நாளைக்கே வாங்க வேற வேலையை செய்யுங்க, அங்கீகாரமான வேலைக்கு வாங்கன்னா அது நினைச்ச உடனே நடந்துறது. இங்கிட்ட இருந்து 2 அடி எடுத்து இங்கிட்ட வைக்கிறது இல்லை. அது பக்கம்தான். மதுரையினுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய திடீர் நகர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான், இங்க கரும்பாலையில இருக்கக்கூடிய காலனியில இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப கேரளால பாருங்களேன், காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி அரசு அறிவிக்குது. காலனி என்ற வார்த்தை நீ பயன்பாட்டுல இருக்காது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்படி மாறிக்கிட்டு இருக்கிற சூழல்ல நகரத்தின் நடுவில் இருந்தாலும் அவர்கள் துப்புரவு பணியாளர்களா தாங்க பார்க்கப்படுறாங்க. அதனால அவர்களை நாளைக்கே மாத்திருங்க, நாளைக்கே உங்க தொழில் விட்டு வாங்கங்கிறது வெளியில இருந்து சொல்றது வேறு. அதை மீறி அந்த சமூகம் ஏன் தொடர்ந்து குடும்பமா தலைமுறை ஏன் அந்த வேலையில இருக்காங்க? அப்போ ஒரு மாற்று என்ன? கல்வி மட்டும்தான் மாற்று. இன்னைக்கு நான் தேயிலை தோட்டத்துல பிறந்து இன்னும் என் வகுப்பு தோழி இன்னும் தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்குறாங்க. என் வகுப்பு தோழன் இன்னும் பள்ளிக்கூடத்துல 5 வரைக்கும் என்னோட உடன் படித்த பையனும் ஒரு நண்பனும் ஒரு தோழியும் இன்னும் எஸ்டேட்ல வேலை பார்க்குறாங்க. எங்க போச்சு அவங்களுக்கும் நானும் எனக்குமான வேறுபாடு என்ன? எங்க நான் வெளியேறேன்? எனக்கு கிடைத்தது கல்வி. டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கொண்டு வந்த மண் இந்த சமூக நீதி அரசு, இந்த திராவிட மாடல் அரசு தான் என்னைய படிப்பு வச்சது. எனக்கு இடஒதுக்கீடு மூலமாக சட்டக்கல்லூரிக்குள்ள இடம் கிடைக்க வைக்குது. அதை நாங்க இருக்க பிடிச்சுக்கிட்டோம். எங்களை மாதிரி ஒரு சிலர் இருக்க பிடிச்சுக்கிட்டோம். அதை பிடித்து கொண்டு இன்னைக்கு எங்க ஒரு தலைமுறையில இவ்வளவு பெரிய மாற்றம் வருது எங்களுக்குள்ள. 4வது தலைமுறையில பிறந்த நான் இன்னைக்கு தேயிலை தோட்டத்துல தொழிலாளியா தொடராம இருக்கிறதுக்கு கல்வி எங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதம். இந்த தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல் அரசுல இந்த சமூக நீதி அரசின் காரணமாக, இடஒதுக்கீடு காரணமாக நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப என்னை கூட உள்ள என் கூட பிறந்த என் தோழியும் என் தோழனும் அவர்கள் தலைமுறையும் தொடர்ந்து அங்க இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆயுசுக்கும் தேயிலை தோட்டம் வேணும்னு இல்லை. எங்கள் பிள்ளைகளை எங்கள் அடுத்த தலைமுறை நாங்களை படிக்க வைக்கிறது வரைக்குமான எங்களுக்கு ஒரு வேலை வேணும். நாங்கள் இத்தனை ஆண்டா எங்களுக்கு பட்டா கொடு, நிலம் கொடு, மாற்று வேலை கொடு, அரசு வேலை கொடுன்னு யாரும் நிக்கல. ஏன் நிக்கல? எங்களுக்கு 33 ரூபா கூலி இருக்கும் போதும், 25 ஆண்டுக்கு முன்னாடி 33 ரூபா கூலி இருக்கும் போதும் 57 ரூபா, 75 ரூபா, 110 ரூபா, இன்னைக்கு 453 ரூபா தினக்கூலி. இந்த தினக்கூலியிலையும் எங்கள் கிடைக்கக்கூடிய அந்த 450 ரூபா தினக்கூலியில 25 நாள் தான் வேலை, ஞாயிறு தவிர்த்தோம்னா. இந்த 26 நாளைக்கும் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 12,000 ரூபாய். இதுல பிடித்தமெல்லாம் போக ஒரு 8,000 10,000 ரூபாய் வரும். இதற்குள்ளார நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம், எங்களோட படிப்பு பார்த்துக்கிறோம், மருத்துவம் பார்த்துக்கிறோம், சேமிப்பு வச்சுக்கிறோம், முடிந்தா சில இடத்துல வாங்கி போடுறோம், சேமிப்பு செய்யறோம். இதெல்லாம் இந்த 8,000 9,000 ரூபாய்க்குள்ளதான், 10,000 அப்போ எங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் மாத ஊதியம் இருக்கிறதுனால, அந்த வேலை இருக்கிறதுனால, அந்த கூலி வேலை இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதை அதை வச்சு செய்யறோம். அரசுகிட்ட எந்த கோரிக்கையும் இது வரைக்கும் நாங்க வைக்கல. எங்களுக்கு அதை கொடு இதை கொடுங்கன்னு கேட்கல. இப்போ கேட்க வைக்கிற அளவுக்கு கையேந்திர நிலைமைக்கு மாற்றப்படுறோம். நாங்க வேலை கொடுத்தா நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு அரசு என்ன ஒன்றுக்கும் நாங்க வரப்போறதில்லை. எங்களுக்கு வேலையை வைத்து நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்கிறோம் தான் சொல்றோம். எங்களை நாங்கள் தக்காத்திக் கொள்கிறோம். எங்கள் எதிர்காலத்தை நாங்க பார்த்துக்கிறோம். எங்க தலைமுறையை நாங்க மாத்திக்கிறோம். கல்வியை கொடுத்துக்கிறோம். கல்வியின் மூலமா எங்களுக்கான வாய்ப்பை நாங்க எங்க பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். இப்ப இருக்கிற தலைமுறை எல்லாமே அடுத்த தலைமுறையை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நல்ல பள்ளிக்கூடத்துல கீழே தரைப்பகுதியில பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இது அப்போ எங்களை பொறுத்தவரை மறுவாழ்வு என்பது நீங்க நினைக்கிறது அல்ல. நான் கொடுத்தா வாங்க முடியாதோ அப்படிங்கிறதே ஒரு மேட்டிமைத்தனம் தான். அது ஒரு ஆண்டான் அடிமையா தான் பாக்குறேன் என் பார்வையில். நான் கொடுக்கறதை பெற்றுக்கொள்ள, அதுதான் மறுவாழ்வு. அப்படி இருக்க முடியாது. தேநீரா காஃபியா
ஜூஸா, அந்த ஜூஸ்ல இந்த ஜூஸாங்கிறது என் தேர்வு. நான் டிமாண்ட் பண்ற இடத்துல இல்லை. ஆனால் மறுவாழ்வு என்பது நீங்க நினைக்கிறது மட்டுமே மறுவாழ்வாக இருந்துட முடியாது. நான் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத எதையும் இங்க பேசிடல. எனக்கு இந்த வேலை கொடு, என் படிப்புக்கு ஏற்ற இந்த இந்த குரூப் எக்ஸாம்ல இதை கொடுன்னு எங்க யாரும் கேட்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கூலி வேலையை உத்தரவாதம் செய்யுங்கள், வேற எதுவும் கேட்கல. அதுல யாருக்கு எந்த நட்டமும் இருக்க போறதில்ல. மலையில காடு போச்சு, தண்ணி போச்சு, மழை போச்சு, அப்படி எந்த தரவு இருக்கு? நம்மளா யூகத்துல பேசுறோம்னா நகரத்துக்குள்ள சாலையை மேம்படுத்துறங்க பேர்ல அவ்வளவு மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோம், ஒண்ணுமே பேச மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள மரம் வளர்க்க மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள வீட்டு பக்கத்துல இருந்தா மரத்தை வெட்டுறோம். இப்போ எஸ்டேட்டுக்கு போவோம் தான் இருக்கும். ஸோ அங்கிருந்து எங்களை பிடுங்குவது என்பது மரத்தோட மூடோட வேரோடு எங்களை அங்கிருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறதுதான். நிச்சயமா வளர மாட்டோம், நிச்சயமா காஞ்சு போயிடுவோம், நிச்சயமா பட்டு போயிடுவோம். இந்த அரசும் இந்த மக்களும், என்னுடைய சக குடிமக்களும், சக தமிழர்களும், சக மக்களும், சக உயிர்நேயம் கொண்ட நீங்க எல்லாரும் இதைத்தான் எதிர்பார்க்குறீங்களா? எங்களை ஒன்றும் இல்லாம போகணும், ஆனா அனாதாரமா போகணும், நாங்களே பட்டு போயிடணும், நாங்களே ஒன்றும் இல்லாம போயிடணும், நாங்களே காஞ்சி போயிடணும், எங்க எதிர்காலம் சுருங்கி போயிடணும், அப்படி இல்லை உங்க நினைப்பு நிச்சயமா. ஆனால் நீங்க வைக்கக்கூடிய பரிந்துரை என்பது நீங்கள் சொல்லக்கூடிய சாதாரண பெருசா நினைக்கிறது அப்படி இல்லை. எங்கள் ஒட்டுமொத்த தலைமுறையும் எதிர்காலத்தையும் பெரிய கேள்விக்குள்ளாகும். வேலை செய்து எங்களை நாங்களே சுயமாக கௌரவமாக சமூக நீதியோடு, இந்த என்ன சுய கௌரவத்தோடு, அதான சமூக நீதி, அந்த சுய கௌரவத்தோடு நாங்கள் வாழணும்னா எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அந்த வேலை புதிதாக நாங்கள் உருவாக்கித்தாங்கன்னு கேட்கல. போன வாரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வேலையை தான் கேட்குறோம். 10 நாளைக்கு முன்னாடி சேர்ந்த வேலை அல்ல, 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தலைமுறையா அல்ல 5 தலைமுறையா பார்த்துட்டு இருந்த வேலையை உத்தரவாதமா கேட்குறோம். அதை உத்தரவாதம் செய்ய வேண்டிய இடத்துல அரசு இருக்கு. மனு கொடுத்தோம், போராட்டம் ஈடுபட்டோம், அரசு அதிகாரிகளை சந்திச்சோம், ஆட்சியாளர்களை சந்திச்சோம், இப்ப நீதிமன்றத்தை நாடுற அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் எங்களை தொடர்ந்து போராடுற அளவுக்கு எங்களை அரசு நிர்பந்தப்படுத்தாம தள்ள நிலைக்கு ஆக்காக்காம உடனடியாக அரசு இதை செவிசாய்த்து, அரசுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனையில வேறு அரசுக்கு 100 பிரச்சனை இருக்கும், அரசுக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்கும், தலைவலியை கொடுக்குற பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு இது ஒண்ணுதான் பிரச்சனை. எங்களுக்கு இது மட்டும்தான் வாழ்வாதாரம், இது மட்டும்தான் நீங்கள் வாழ்வை தீர்மானிக்கக்கூடியது, இது மட்டும்தான் நீங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. அதனால எஸ்டேட்ல இருந்து முதல் தலைமுறையாக நாங்கள் வெளியேறி இந்த இடத்துல நிக்கிறோங்கிறதே எங்களுக்கு அதுவே எங்களுடைய பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான் அது. இதே மாதிரி மற்ற இப்ப இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் வெளியேறணும், ஏதோ ஒரு வகையில சமூகத்தில் அங்கீகாரமான நிலையை வரணும்னா எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கூலி வேலையை உத்தரவாதம் செய்தாகணும். அந்த இடத்துல தான் இன்னைக்கு நிக்கிறோம். அதனால அரசு உடனடியாக இதுல செவிசாய்த்து, அரசுக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை இதையும் செவிமடுத்து உடனடியாக கவனித்து, அந்த மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் மக்களுக்காக போராடுகிறவர்களையும் உடனடியாக அந்த பிரதிநிதிகளை அழைத்து பேசி, அரசு அதிகாரிகளுடைய பேச்சோட இதை ஒப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை எடுத்துக்கொண்டு உடனடியாக தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் கீழ் கொண்டு வந்து மாஞ்சோலை சுற்றி இருக்கக்கூடிய 4 முக காக்காச்சி ஊத்து பகுதியை சேர்ந்த தோட்ட தொழிலாளருடைய வாழ்வில் மறுவாழ்வை ஏற்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேணும்னு நாங்கள் அந்த எஸ்டேட் வாசியாக கேட்டுக்கொள்கிறோம்.